ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக வந்து ஏர்னிங்ஸ் ரிலேட்டடாக ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். அதாவது நம்மளுடைய சேனல் அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்மளுடைய சேனலில் 999 அப்லோட்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நான் செக் பண்ணி பார்க்கும்போது இருந்தது. ஐ திங்க் இது வந்து நம்மளுடைய 1000வது வீடியோ ஃபைனலாக ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நிறைய வீடியோஸ் வந்து ப்ரைவேட் பண்ணியிருந்தோம். அதாவது அப்டேட்ஸ் வந்து நிறைய டுட்டோரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருந்தது. லைக் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இனி தேவைப்படாது, அந்த ஒரு விஷயமே நோ மோர் அப்படிங்கிற மாதிரி ஆனது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் லைவ் ஸ்ட்ரீம் ஆன விஷயங்கள்லாம் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக நான் லிஸ்டட் பண்ணி வச்சிருந்தேன். பெருசாக வந்து யூஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே. ஸோ அப்படி இப்படி பார்க்கும்போது இப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1000வது வீடியோவா இது வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து கரெக்டாக அக்யூரேட்டெல்லாம் நான் வந்து கவுண்ட் பண்ணல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸில் வந்து செக் பண்ணேன், 999 இருந்தது. இது நம்மளுடைய 1000வது வீடியோ அப்படிங்கிறத நோட் பண்ணேன். ஸோ அதை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ண நினச்சேன். அண்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். இந்த ஒரு 1000 அப்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அது என்ன அப்டேட்னா, அதாவது யூடியூப்ல ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சரில் ஒன் ஆஃப் த ஃபீச்சரான சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் ஃபீச்சர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு சூப்பர் தேங்க்ஸில் தான் இப்போ ரீசெண்டாக அப்டேட் வந்திருக்கு. அதாவது நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மெயின் ஆப்பை வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதை தவிர நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். இந்த சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலிமா கமெண்ட் யாராவது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் அதற்கான ஃபில்டரில் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அதை கிளிக் பண்ணாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஒரு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு காட்டும், பட் பே பண்ண அமௌண்ட் காட்டாது. அதே சமயம் ஓவரால் கமெண்ட்ஸை பார்க்கும்போதும் அந்த சூப்பர் தேங்க்ஸ் வந்து ஸ்பெஷலாலாம் மென்ஷன் ஆகாது. அதாவது ஸ்பெஷலாலாம் நமக்கு வந்து ஷோ பண்ணாது. எப்பவும் போல நார்மல் கமெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனால நமக்கு வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இதனால ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது இந்த சூப்பர் தேங்க்ஸ் வந்து தனியாக வந்து ஃபில்டரில் செக் பண்ண வேண்டியிருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணி சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக வந்து யாராவது உங்களுடைய சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா சப்போர்ட் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கமெண்ட்டை குயிக்காக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் மூலிமா. அண்ட் அது போக எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இதுக்கும் வெயிட் பண்ணேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நம்ம அகைன் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் செக் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்ததுன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் லைக் நார்மலாக யூடியூப் மெயின் ஆப்பில் இல்லைனா டெஸ்க்டாப் வியூலலாம் நம்ம பார்க்கும்போது எப்படி கமெண்ட்ஸில் வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்களா அண்ட் வந்து அது எவ்வளோ ரூபா வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ பண்ணது இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு. இந்த ரெண்டு அப்டேட்ஸுக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து வந்துருச்சு, நோட்டிஃபிகேஷன் மூலிமா இன்ஃபார்ம் பண்ணுறது. ரெண்டாவது அப்டேட்டும் குயிக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் இது ரிலேட்டடாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ மேஜராக இருக்காது எங்கே மேக் பண்ணேன். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். கைஸ் கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அதுலேயும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, சி யூ. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.